அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ஜே மந்த்ரா ஸ்கூல்லேருந்து கெஸ்டாக கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஆர்ஜே மந்த்ரா ஸ்கூலில் எல்லா ஸ்கூலையும் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல, அது இல்லாமல் மோட்டிவேட்டிங் பண்ணுறதில்ல. நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆர்ஜே மந்த்ரா ஸ்கூல் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேனையும் கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி அவங்களுக்கு பாராட்டுறது மிகவும் ஒரு அருமையான விஷயம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா மோட்டிவேஷன் தான், பாராட்டுகள் தான். அது வந்து இப்போ மட்டும் கிடையாது. நான் வந்து ஹட்சனில் ஒர்க் பண்ணேன். லாஸ்ட் 7 இயர்ஸ், அதாவது இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுமா எனக்கு தெரியாது, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக்கு நம்ம ஹட்சன் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது விளையாட்டு துறையில கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கடுமையான ஒரு, அதாவது என்னன்னா விளையாட்டை சுத்தமாக விளையாடுன்னு சொல்லிட்டு படிப்பை டோட்டலாக அவாய்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது முத்து சார் வந்து இங்கே நம்ம பசங்களை அக்காம்பனி பண்ணி அவங்களுக்கு ஏற்றால் போல சிலபஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்காக தனி கிளாஸ் ரூம்ஸை ரெடி பண்ணி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்களுக்காக, அதாவது ஸ்போர்ட்ஸ் மேனுக்காக ஒரு பையன் வந்து படிப்பையும் வரணும் விளையாட்டையும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை ஊக்குவித்து அவங்கள நிறைய விஷயங்களை பாராட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு இருக்கும்போது நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்ரீநிதி வந்து எங்கள் அகாடமியில் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. லாஸ்ட் மந்த்து அவங்க நேஷனல் லெவலில் இந்தியாவில் நம்ம கோல்டு மெடல் வச்சுருக்காங்க. இந்த பொண்ணை கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு ஆனர் பண்ணணும், எங்கள் பசங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இடையில டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க டைம் அவுட் போயிட்டாங்க. சார் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, குழந்தை இருக்காங்களா, சரி பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் அப்படி சொல்லலை, அந்த பொண்ணை கண்டிப்பாக கூப்பிடணும், அந்த பொண்ணுக்கு எந்த டைமில் ஃப்ரீயாக சொல்லுங்கள், அந்த டைமில் நான் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஹானர் பண்ணணும். அதே மாதிரி என்ன குழந்தைங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் எடுக்கணும், எங்கள் குழந்தைங்க அது மாதிரி சரியாக வரணும், விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குழந்தைங்களும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை அவங்க டைமில் ஏற்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை அவங்க முன்னாடி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக இந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆர்ஜே மந்த்ராவோட டீம், அதாவது நிறைய பேர் இன்ட்ரொடக்ஷனில் எனக்கு சொல்லியிருக்காங்க பேரை நிறைய பேர். ஸோ எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவித்து சொல்லியிருக்காங்க. அடுத்த சொல்லணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது இப்போ இருக்க காலகட்டங்களில் ஓரளவுக்கு நிறைய பேர் ஊக்குவித்தாலும் இன்னும் ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகுதுங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. நிறைய பேரோட கருத்துக்களை கூட இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம், இங்கே எத்தனை பேர் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நான் விளையாடுறேன் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் நான் டெய்லி விளையாடுறேன். 1 மணி நேரம் கிரவுண்டில் போய் வீட்டுக்குள்ளே விளையாட கிடையாது, கம்ப்யூட்டரில் விளையாட கேட்குறேன். வெளியில போய் நான் ஓடி விளையாடுவேன், டெய்லி போய் விளையாடுவேன் அப்படிங்கிறது. சரி, என்ன நினைக்கிறீங்க? யார் ஓகே அப்போ பாருங்க, 1 hour 9% இங்கே வச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஏன்னா நிறைய பேர் கிரவுண்டே கிடையாது. நான் வெளியாடு கொஸ்டினை கேட்குறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 10 பேர் கூட வெளியே போய் உற்சாகமாக விளையாடுவாங்க. காரணம் என்னன்னா, நான் விளையாண்டால் படிக்க முடியாது, விளையாண்டால் கரெக்டாக படிக்க முடியாது அப்படிங்கிற மனப்பான்மை எல்லா மாணவர்களையும் எல்லா பேரண்ட்ஸ்லையும். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அதாவது நீங்கள் எவ்வளவு தூரம் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெக்டோ அதிகமாக பயிருக்கு வரும். அது மூலமாக உங்களால் நல்லா படிக்க முடியும், நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்து படிக்கிறத ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் 1 மணி நேரத்தில் உட்காந்து படிச்சிடலாம், 1/2 மணி நேரத்தில் உட்காந்து படிச்சிடலாம். அது மட்டும் கிடையாது, குழந்தைகள் கண்டிப்பாக விளையாடலாம்.
நம்ம சாப்பிட்ற உணவு ஆர்கானிக்காக இருக்கிறது இல்லை, மருந்து அடிச்ச எல்லாம் உணவு சாப்பிடுறோம். நோய் பல நோய்கள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? எதுவுமே பண்ணதில்லை. ஒரே ஒரு விஷயத்த வாங்கணும். நல்லா விளையாடுனா எந்த விஷயம் உங்களுக்கு வராது. உங்கள் பாடியோட நோய்கள் எல்லாமே வெளியில் போயிடுச்சு, சுத்தமெல்லாம் வெளியில் போயிடுச்சுனாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த பிரச்சனையெல்லாம் அதிகமாக உங்களை பிரச்சனைக்குள்ளாகாமல் பார்த்துக்கலாம். அதுக்காக வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக விளையாட வேண்டும். கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக டெய்லி பண்ணணும். பண்ணும்போது நீங்கள் இன்னும் நல்லா படிக்க முடியும், இன்னும் பல விஷயங்களை நல்ல ஆக்டிவிட்டிஸை நல்லா பண்ண முடியுங்கிறது என்னோட தலைமையான கருத்துக்கள். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன் குறைக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமே மொபைல் ஃபோன் தான். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. மொபைல் ஃபோன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. முத்துசாரி உட்காந்துருந்தா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம். யாரும் உட்காந்து பண்ணலன்னா மொபைல் ஃபோன் யாரும் அதை கேட்க போகிறதில்ல. எந்த வயசில் வேணாலும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த படிக்கிற வயசில் எங்களால் வந்து அதை படிக்க முடியாது. உங்களை மாதிரி என்னால் வந்து விளையாட முடியாது, அவங்களால வந்து விளையாட முடியாது. அப்போ எந்த காலகட்டங்களில் நமக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும். அப்போ இந்த வயசில் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம படிக்கிறதுலையும் மற்ற விஷயங்களையும் நம்ம ஆர்வம் செலுத்தணும்னா பின்னாடி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி நல்லா சம்பாதிச்சதுக்கப்புறம் நல்ல போன வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி நல்லா உட்காந்து எப்போ தான் பார்த்தீங்கன்னா கூட யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அந்த நேரத்தில். ஆனால் எல்லாருமே இந்த நேரத்தில் மொபைல் அடிக்ட் ஆகி டெய்லி மொபைலில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதில் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிங்கன்னா உங்களோட மற்ற விஷயங்கள் எதுனா அதெல்லாம் பாராட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அது மட்டும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு சீக்கிரமே கண் போயிடும். அதோட லைட் உங்கள் கண்ணை பாதிச்சு சீக்கிரமே கண்ணாடி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்புகளுக்கு நிறைய